நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சதன் மீடியா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. இப்போ தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப காரசாரமாக ஓடிக்கிட்டு இருக்குது டிவிகே மேட்டர், அதாவது கரூர் சம்பவம். இப்போ என்னென்னா டிவிகே தரப்புலேருந்து சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி ஆணித்தனமாக கருங்குங்க. அதுக்கு என்ன காரணம்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதுவும் மட்டும் இல்லாமல் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் பரபரப்பாக விவாதம் நடந்து தீர்ப்பை ஒத்தி வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்க இப்போ டிவிக்கு தரப்பு வக்கீல் அவர் கேட்குற கேள்வி எல்லாமே ஒரு வித்தியாசமாக இருக்குது. இரவோட உறவாக எப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க, எப்படி அப்படி இப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு போலீஸுக்கு கூட காயம் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காரு. இதெல்லாம் ஒரு காமெடியான விஷயமாக தான் தெரியுது. அதாவது நடந்தது டிவிகேவோட பிரச்சார கூட்டம். அது அதாவது கட்சி தலைவர் டிவிகே விஜய் அவர்கள் நடத்துகிறார். அதில் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்காருன்னா அது கூட்ட நெரிசலில் நிறைய பேர் 41 உயிர் போயிருக்கு. இதில் ஒரு போலீஸுக்கு கூட காயம் இல்லை அப்படின்னா இது ஒரு காமெடியாக தான் இருக்குது. இப்போ ரெண்டாவது என்னென்னா, இப்போ தாவேக்காவோட நிர்வாகி எல்லாருமே ஓடி ஒளிகிற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ ஓடி ஒளிஞ்சாலும் கூட அவங்களே நினைச்சாங்க அரெஸ்ட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு இதில், அதாவது ஒரு நம்மளை அரெஸ்ட் பண்ணால் அதை வச்சு ஒரு பேட்டி கொடுக்கலாம், வீடியோ போடலான்னு சொல்லி தாவேக்கா நிர்வாகிகளே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா புஷியானந்தே பார்த்தீங்கன்னா இப்போ தலைமறைவாக இருக்கான்னு சொல்கிறாங்க. அவர் இப்போ ரோட்டில் நடந்து போனால் கூட கண்டிப்பாக திமுக கவர்மெண்ட் அவங்கள அரெஸ்ட் பண்ணாது. ஏன்னா அது அவரை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிற அளவுக்கு இப்போ புஷி ஆனந்த் அவ்வளோ ஒருத்தான ஆள் இல்லைன்னு சொல்லி திமுக தரப்புலேருந்து நம்புதாங்க. ஏன்னா இப்போ அவரை பிடிச்சி உள்ளே போட்டு அது ஒரு பெரிய சம்பவமாக்கி உடனே அதுக்கு ஒரு மீட்டிங் போட்டு அவங்களுக்கு ஒரு விளம்பரம் ஆயிரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் டிவிக்கு கதரை விட்டுருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ வக்கீலோட அவங்களோட கேள்வி எல்லாமே விசித்திரமாக இருக்குது. நைட்டாக போஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன அனுமதி இருக்குது? அதாவது ஒரு வக்கீலுக்கு எந்த ஒரு அடிப்படை நாலேஜ் இருக்கா என்னன்னு தெரியல. ஏன்னா மாவட்ட நிர்வாகம் நினச்சா, நீதிபதி நினச்சா என்ன முடிவு வேணாலும் எடுக்கலாம். ஏன்னா ஒரு அவசர காலத்தில் நைட்டில், அதாவது ஒரு மாவட்டத்தில் ஒரு கலெக்டராக இருக்கட்டும், நீதிபதியாக இருக்கட்டும், அவங்க நினச்சா எப்போ வேணாலும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம். பகலில் தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்கு எந்த ஒரு சட்ட நிபந்தனையும் கிடையாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இவ்வளவு 41 உயிர்களும் எப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கு எத்தனை பேரும் தெரியும். அவங்க இதுலேருந்து திமுக தரப்புலேருந்தே சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 200 டாக்டருக்கு மேலேயும் அப்புறம் துணை செவிலியர் எல்லாத்தையுமே வர சொல்லி ஒரு இடவா அவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்காங்க. இதில் எதுவும் ஆச்சரியப்படத்தக்க எதுவுமே கிடையாது. ஏன்னா அவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உறவினர்கிட்ட அந்த நேரத்தை கொடுக்கணும், அவங்களோட பாடியை அவங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா நிலவரம் பெரிய கலவரம் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் அவங்க கொடுத்தாங்க. அப்படியே அவங்க அப்படியே போஸ்ட்மார்ட்டம் பண்ண வந்துச்சுன்னா கூட அந்த நேரத்தில் முதல் பலி தாவேக்கா தான் பலியாகிருக்கும். ஏன்னா அவங்க கூட்டம் நடத்துனது அவங்க அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க, எப்படி ஒரு போலீஸு கூட காயம் இல்லை, இந்த மாதிரி ஒரு கேள்வியெல்லாம் கேட்குறது தான் கண்டிப்பாக தாவேக்காவில் இன்னும் முதிர்ச்சி அடையாத கட்சின்னு தான் நம்ம சொல்லணும். ரெண்டாவது, ஸ்டாலின் அவர்கள் இது தாவேக்கா பற்றி பேசவே இல்லை. ஏன்னா என்ன காரணம்னா, அவங்கள பேசி எதுக்கு பெரிய ஆளாக்கணும். இது அவங்க சம்பவம் நடந்து கரூருக்கு போனப்பே முதல்வர் அவங்க சம்மந்தப்பட்ட அமைச்சர் எல்லாமே இதை அரசியல் கிடையாது. இது தமிழ் மக்கள், தமிழ் உறவுகள், அவங்கள காப்பாற்ற வேண்டியது தமிழக அரசோட கடமை அப்படின்னு தான் களத்தில் இறங்கியிருக்காங்க. ஆனால் களத்தை விட்டு வெளியேறி ஓடி போனது தாவேக்காவோட நிர்வாகி தலைமை தான். ஏன்னா விஜய் இப்போ ஏற்கனவே கோர்ட்டில் சொல்லியிருக்காரு, போலீஸு சொன்னாங்க, அறிவுறுத்தினாங்க, அதனால தான் நான் இந்த இடத்த விட்டு போனேன் அப்படிங்கிறாங்க. சரி, விஜய் போனால் கூட அவங்களோட நிர்வாகிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க, கட்சி நிர்வாகிகள் இருக்காங்கல்ல நிறையா பேர். அவங்க ஆஸ்பத்திரியில் அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லியிருக்கலாமே. அப்படி பார்த்தா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டே பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவங்களோட அப்பாவே தான் தமிழக அரசுக்கு எதிராக வழக்கு தொடுத்திருக்காரு. அப்படி இருக்கும் ஒரு சூழ்நிலையில் விஜய் அங்கே வர்றதில் என்ன பயம் இருக்குது? அப்படி ஒரு எந்த பயப்பட தேவையில்லையே. ஏன்னா இப்போ மக்கள் சொல்கிறாங்க, இது தாவேக்காவோட கூட்டம், முழு பொறுப்பு தாவேக்காவோட விஜய்க்கு தான் பொறுப்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த உயிரிழந்த குழந்தைகளோட அந்த உறவினர்கள் உறவினர் சார்பாக ஒருத்தர் ஒரு வக்கீல் பிடிச்சி சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் கொடுத்துருக்காரு. இது முழுக்க போலீஸ் தான் காரணம், தமிழக அரசு தான் காரணம்னு சொல்லி அவர் ஒரு ஆணித்தரமான கருத்தை வைக்காரு. இவ்வளவு அதாவது பாதிக்கப்பட்டதும் இல்லாமல் இப்போ ஸ்டாலின் அவர் தான் எல்லாமே உதவி பண்ணியிருக்காங்க. அந்த உதவி பண்ணியவரே இந்த பாதிக்கப்பட்டவர் பழி போட்டார் அப்படின்னா இது எந்த விதத்தில் நியாயம் தெரியல. ஆனால் அவர் உண்மையிலேயே அவர் ஒரு தாவேக்கா நிர்வாகி, ஒரு தாவேக்கால
ஒரு பெரிய வெறி பிடிச்ச தொண்டராக கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து விஜய் வந்து அந்த நேரத்தில் ஸ்பாட்டுக்கு வர்றதில் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா பாதிக்கப்பட்டவங்களால் விஜய்க்கு வந்து பாதிப்பு வரக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் போலீஸ் வந்து அந்த நேரத்தில் விஜய் வந்து அந்த நேரத்தில் டேக்கப் பண்ணியிருக்கலாம். நீங்கள் போகலாம், இந்த இடத்துல இருக்க வேண்டாம், பெரிய பிரச்சனையாருன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இதுக்கு நேர்மறையாகவே எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தாவேகா நிர்வாகி ஒவ்வொருத்தரும் ஓடி ஒளிஞ்சா கூட இப்போ முக்கியமான தலைவரை வந்து திமுக அரசாங்கம் வந்து கைது பண்ணாமையே அவங்கள வந்து கதற விட்டுருக்குன்னு தான் அவங்க சொல்லலாம். ஏன்னா ஸ்டாலின் வந்து அவங்கள பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவர் மாட்டில் இருக்கட்டும், நமக்கு என்ன அவங்களா வந்து தலைமறைவாக இருக்கட்டும். ஏன்னா இப்போ நிறைய இப்போ கரூர் மாவட்ட செயலர், ஒன்றிய செயலர்லாம் கைது பண்ணியிருக்காங்க. விசாரணை ஏன்னா கேட்டால் அவங்க வந்து ஆம்புலன்ஸ் டிரைவரையே அடிச்சிருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால தான் அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கு. இப்போ புஷி ஆனந்த் வந்து எந்த கிரிமினல் நடவடிக்கையும் இல்லை அவர் மேலே. ஏன்னா அவர் வந்து ஒரு கட்சி செயலாளர் வந்து ஒரு பொறுப்பெடுத்து இருந்துக்காரு, அதனால தான். ஆனால் அந்த புஷி ஆனந்தே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காரு, இப்போ என்ன சொல்லியிருக்காரு, நம்ம ஹைகோர்ட் மதுரை கிளையில் என்ன சொல்லியிருக்காரு, அதான் கரூர் மாவட்ட செயலாளரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டீங்கல்ல, அதான் அப்புறம் என்னையும் ஏன் அரெஸ்ட் பண்ணிட்டியா, அதுக்கு பொறுப்பு அவர் தானே அப்படின்னு சொல்லி ஒரு தன் கட்சிக்குள்ளேயே ஒருத்தரை வந்து மாட்டி விட்டார். இப்படி ஒரு கட்சி தலைமை இருந்தால் மக்கள்கிட்ட எந்த மாதிரி இருக்கணும்னு நமக்கே தெரியும். ரெண்டாவது இப்போ விஜய் அவர்கள் தனித்து போட்டிக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக அவர் ஒவ்வொரு தொகுதிக்கும் வேட்பாளர் வேணும். ஏன்னா ஒரு வேட்பாளர் குறைந்தபட்சம் எவ்வளவு செலவு பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்லி நீங்களே கணக்கு போட்டுக்கலாம். நம்மளே கணக்கு போட்டுக்கலாம். ஒரு எம்எல்ஏ ஒரு தொகுதிக்கு எவ்வளவு செலவு பண்ணணும் அப்படின்னு. அப்படி 234 தொகுதிக்கும் விஜய்கிட்ட வேட்பாளர் இருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பாக கேள்விக்குறி தான். ஏன்னா விஜய் செலவழிச்சுவார், புஷி ஆனந்த் செலவழிச்சுவார், சில மாவட்ட செயலர் செலவழிச்சுவாங்க. 234 தொகுதியிலையும் தாவைக்காவுக்கு வேட்பாளர் எங்கே இருக்காங்க? வேட்பாளர் இருக்காங்க, செலவு செய்கிறதுக்கு எங்கே ஆள் இருக்குது? அப்படி ஒரு வேளை செலவு செஞ்சு தனித்து நின்று இப்போ தோல்வி அடைஞ்சாங்கன்னா அவங்களோட குடும்பம் அவங்களோட சொத்து சுகத்தை பறி கொடுக்கத்தான் வேண்டியிருக்கும். இதையெல்லாம் கண்டிப்பாக தாவைக்கா நிர்வாகிகள் வந்து கண்டிப்பாக யோசிப்பாங்க. இதெல்லாம் ஒரு புறக்கம் இருக்கும்போது கண்டிப்பாக இன்னமும் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து உறுதியாக இருக்கார். தவிர அவங்களோட தரப்பு வந்து அதாவது எப்படின்னா இந்த கரூர் சம்பவத்தில் கண்டிப்பாக சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இந்த தீர்ப்பு வர்றது வரைக்கும் இப்போ வந்து தனிநபர் ஆணையை வந்து அனுமதிச்சிருக்காங்க. ஸ்பெஷல் டீம் போட்டு அதாவது தமிழக அரசு சார்பில் ஒரு ஸ்பெஷல் டீம் அமைச்சு விசாரணை நடந்துருக்கு. அதுக்கு வந்து தடை இல்லை அப்படின்ட்டாங்க. அப்படிங்கும்போது இந்த சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு வர்றது வரைக்கும் இந்த தமிழக அரசு அறிவித்த அந்த குழு வந்து விசாரணை தொடங்கிக்கிட்டே இருக்கும். அவங்க தீர்ப்பு வர்றதுக்குள்ளே கண்டிப்பாக முழு விசாரணையை முடிச்சிருவாங்க. அதுக்குள்ளே யார் மேலே தப்பு இருக்குன்னு சொல்லி வெட்ட வெளிச்சமாயிரும். கண்டிப்பாக இது ஒரு டிவிக்கு வந்து எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியன்னு நமக்கே தெரியும். ஏன்னா இப்போ என்ன எலெக்ஷனுக்கே பார்த்தீங்கன்னா 6 மாதம் தான் இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மாதிரி கரூர் சம்பவம் வந்து எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிங்க? உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.